ஆமா, நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். பாண்டி கூட தான் போனேன். அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன். ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தான் போனேன். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. மலர், என்ன பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல. அந்த பையன் வீட்ல அவளை ஏத்துக்க கூட இல்ல. வேற வழி இல்லாம தான்ப்பா இப்படி பண்ணோம். இன்னைக்கு யாருக்கோ பண்ணி வச்சேன், நாளைக்கு நாங்க ஒத்துக்கலனா நீயும் இப்படிதான் பண்ணுவியா? அவளுக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. நீ கேட்டீங்களாப்பா? அவ சொன்னது உங்க காதுல நல்லா கேட்டுச்சா? இதையே தான் நான் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பா, ஏய் பேசாதடா. நாங்க அவளை நம்புற மாதிரி அவ எங்களை நம்புறா. இங்க நடத்த கூத்து அவளுக்கு தெரிஞ்சா அவ முகத்துல எப்படிடா முழிப்ப? இத பாருங்கடா, அவளை ஒன்னும் நான் செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வைக்கல. அவளை சரியா வளர்த்திருக்கேன். இவ்ளோ நேரமா கடை திறக்காம இருக்க மாட்டானே. என்கிட்டயும் எதுவும் சொல்லல. தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. என்னவா இருக்கும்? பேசாம அவன் வீட்டுக்கே போய் பாத்துடலாம். வா சீதா, வா 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 உட்கார். என்னாச்சுங்க உங்களுக்கு? இவ்வளவு சந்தோஷமா இருக்கானேன்னு பாக்குறியா? பார்த்தல்ல என் மலர், எல்லார் முகத்திலையும் கரிய பூசி எப்படி வந்து நின்னான்னு. அதுக்காக அவ செஞ்சது சரின்னு சொல்றீங்களா? சீதா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சீதா, வீட்ல, சம்மந்திக்கிட்ட, போலீஸ் ஸ்டேஷன்ல, மலர் ஃப்ரெண்டு வீட்லன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நான் என்ன சொன்னேன்? என் மலர் நிச்சயமா என்ன தலைகுனிய வைக்க மாட்டான்னு சொன்னா இல்லையா? அதெல்லாம் உண்மையாயிடுச்சா? அது உண்மைதாங்க. நாம தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோன்னு ராஜாவும் ரவியும் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ எல்லார் வாயும் அடைச்சிட்டா. எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லாமலே புரிஞ்சு தெரிஞ்சு செய்யறபடி என் பொண்ணு. அதே மாதிரி நாமளும் அவளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லபடியா நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு சீதா, எல்லாமே சரிதான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். என்ன? இல்ல, முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ யோசிக்கணும்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க சீதா.
இப்ப அதை பத்தி பேச வேண்டாமே. நான் பேசலங்க. ஆனா அந்த பையனோட அப்பா அம்மா பாவம். ஸ்டேஷன்ல அவங்கள பார்த்ததும் பதறி போச்சு எனக்கு. எல்லாம் இந்த சம்மந்தி பார்த்த வேலை. சும்மா அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு நான் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம இப்படி பண்ணிட்டாங்க. பாண்டியோட அப்பாவை ரொம்ப அடிச்சிட்டாங்களாங்க? என்ன சீதா கேக்குற நீ? அவரால நடக்க கூட முடியல. ஐயோ கடவுளே. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிக்க சொன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நாங்க தப்பா நினைச்சுக்கணும். இப்படி துட்டு வச்சு அழுந்து பாக்குற மனுஷன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஆனா ஒண்ணு, என் புருஷன் பட்ட அடிக்கும் நான் பட்ட வேதனைக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அல்லாத்தையும் அந்த காளியாத்த பார்த்ததாங்கிறா கேப்பா. அவங்க சொன்னதும் தப்பு இல்லைங்க. அவங்க எந்த தப்பும் செய்யல. நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவங்க கேட்டு வந்தாங்க. நாம அங்க போனப்ப கூட மரியாதையா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆமா சீதா, முடிஞ்சா இன்னொரு தடவை நேர்ல போய் பார்க்கணும். பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சதும் எதை பத்தியும் யோசிக்காம மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நல்ல மனசுக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. எனக்கு எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல சீதா. ஆனா என் மலருக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், அது போதும். பாண்டியா, என் மேலேயே கை வச்சுட்டானுடா பாண்டியா. அந்த ஆளை சும்மா விடக்கூடாது பாண்டியா. அவனை சும்மா விட மாட்டேன். அவனை கூட்டிட்டு வந்து ஏன் அப்படி புலம்பி இருக்கிற? இருக்கு அவனுக்கு கம்முனு கடையா நோகுதுடி, வலி தாங்க முடியல என்னால. அந்த போலீஸ்கார அடிச்ச அடியில உடம்பு ஃபுல்லா நோகுதுடி. எங்கடா போற? உக்காரா உக்காரா உக்காரா. ஒண்ணு இல்ல கண்ணு, நீ வருத்தப்பட்டுக்காத. இல்லம்மா, எனக்கு ஒரு போன் பண்ணிடலாம்லம்மா. போன புடுங்கி வச்சுக்கினாங்கடா தங்கம். எத்த சொன்னாலும் கேக்குற நிலைமையில அங்க யாரும் இல்லடா பாண்டி. அந்தால பாருமா எப்படி போட்டு அடிச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் என்னால தானம்மா, என்னால தானே, என்னால தானே. அவனுக்கு சும்மா விட மாட்டேன். என்னடா பைத்தியக்காரனாட்டம், என்ன இதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். இல்லம்மா, இந்த பாரு பாண்டி, இப்பதான் நீ ரொம்ப பொறுமையா இருந்துக்கணும்டா. கோவத்துல எந்த முடிவும் எடுத்துறாத, அப்புறம் எல்லாமே தப்பா போடும். அம்மா நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருத்தாங்க. ஏய், உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்களை யோ அமைதியா இறையா. சும்மா விட்டுறக்கூடாதுடா பாண்டியா. அவனுங்கள விட்டுறக்கூடாது. பாருப்பா. டே அத்தை விடு, நீ மலராண்டு பேசிக்கினியா? அது கூப்பிட்டுச்சு, நானா எடுக்கல. ஏன்டா? அது கூட என்ன பேசுறதுன்னு தெரியலம்மா. அது என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிரும். அதுவும் கரெக்டு தான். அந்த புள்ளியாண்ட இன்னான்னு சொல்லி வச்சுக்கிறாங்களோ தெரியலையே. என் மருமவ மலரு அவ தங்கண்டா.
அவ நியாயத்தை கண்டிப்பா கேப்பா பாரு. பாண்டி, நீ அவளுக்கு கூப்பிடுறா, போனை போடு. போன் போடுறா அவளுக்கு. போன் போடுறா. சும்மா அந்த ஆள் தான் சொல்லுகிறாருன்னா தபர், நீ இங்கேயே இருந்து இருந்தேன்னு வச்சுக்கியா மனசுக்கு பேஜாரா தான் இருக்கும். நீ கடைக்கு போ. மா அம்மா சொல்றேன்டா, நீ கடைக்கு போ. சரி, அந்தால பாத்துக்கண்ணா. அத்தை, உட்கார் மலர். வாமா. உட்கார். என்னடா பண்ணிட்டு இருக்க? கடை ஏன் திறக்கல? கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. ஆமா, வீடு ஏன் போட்டபடியே இருக்கு? எல்லார் முகமும் ஒரு மாதிரி இருக்கே. அத்தை, என்னாச்சு? டே பாண்டி, என்னாச்சு? ஐயோ, யாராச்சும் ஏதாவது வாய் திறந்து கொஞ்சம் பேசுங்களேன். என்னதான் நடந்துச்சு? மலரு, பாத்தியாமா? இந்த பாரு, மாமாவை எப்படி எல்லாம் அடிச்சுட்டானுங்கன்னு பாரு. அடிச்சாங்களா? யார் அடிச்சது? அந்த போலீஸ்காரங்க தாமா. போலீஸா? போலீஸ் எதுக்கு அடிக்கணும்? அதுவும் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க. டே பாண்டி, எதுக்குடா அடிச்சாங்க? ஏதாவது சொல்லி தொலையண்டா. அம்மா, நான் சொல்றேன்மா. நான் சொல்றேன். மலரு, எங்களாண்ட துட்டு எதுவும் இல்ல. இன்னும் செஞ்சாலும் யானு கேட்க எதுவும் நாதி இல்ல. நான் எது சொல்லியும் யாரும் நம்பல தாய். நீங்க ஓடி போயிட்டீங்க, அதுக்கு நாங்க தான் காரணம்னு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அத்தை, என்னத்த? மா அழாதம்மா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து நேர்மையா தானே பொண்ணு கேட்டோம். ஆனா உங்க நைனா இப்படி பண்ணிப்பாருன்னு நாங்க சத்தியமா நம்பல. இதுக்கு மேல இந்த கண்ணால எப்படி கண்ணு நடக்கும்? என் மவனே, உங்க அப்பாவை மீறி நீ எப்படி கட்டிக்குவ? அவரோட காசு பணத்தை மீறி எங்களால ஒன்னையும் பண்ணிக்க முடியாத மலரு. அன்னைக்கு பாண்டிய ஊற்றாதன்னு கேட்ட அதே வாயால உன்னை வாடான்னு சொல்ல முடியல தங்கம். மலரு, என்னம்மா யோசிக்கிற? உங்க அப்பா பண்ண தப்ப நீ சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா, முடியும்மா, முடியும். அவங்க அப்பனும் உன் வீட்டாளுங்களும் என்னை கொன்னே போட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான் மலரு. மாமா, கட்டிப்பியா என் மவனை? நீ கல்யாணம் கட்டிப்பியா? சொல்லு. என்னையா பேசுற? ஏய், நீ வாய மூறி முதல்ல. சும்மாரு. மலரு, நீ சொல்லு மலரு, நீ பாண்டிய கட்டிப்பியா? நாங்க பட்ட அவமானத்தை நீ துடைப்பியா? சொல்லு. சொல்லுமா, சொல்லு.
இந்தாங்க. என்ன சீதா இது? வயிறு ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிட முடியலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் மருந்து. பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் கஷாயம் குடிக்க முகம் எப்படி போகுது பாரு. யாராவது பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. வாங்கி டக்குன்னு குடிச்சிருங்க. குடு. என்னத்த கசாயமா? ஆமா மேகலா. பா, தப்பு பண்ணது அவ. நீங்க என்னப்பா என்னைய பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க? டேய், நீங்க நினைச்ச மாதிரி அவ எதுவும் பண்ணல, அது சரியாயிடுச்சு. ஆனா நீங்க செஞ்ச விஷயம் எப்படி சரியாகும்? முதல்ல அதை சரி பண்ண முடியுமா? மாமா, நாங்க நினைச்ச மாதிரி அவ எதுவுமே பண்ணல. ஆனா அவ செஞ்சது சரியில்லையே. ஆமா, இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளாகாதுப்பா. வீட்டுல இதுக்கு போய் சொல்லணும். அதனாலதான் எல்லா பிரச்சனையும். விடுறா ரவி, மலர்னா அப்பாவுக்கு எப்பவுமே வசதி தான். அவ செய்யற எந்த தப்புமே அவர் கண்ணுக்கு தெரியாது. டேய், இப்படி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். டேய், அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. அப்படி இல்லடா ராஜா, நீ சொல்ற மாதிரி அவ வசதி இவங்க தாழ்த்தின்னு நாங்க எப்பவுமே நினைச்சதில்ல. மகளோ மகனோ இல்ல மருமகளோ எங்களுக்கு எல்லாரும் எங்க பிள்ளைங்க மாதிரிதான். அப்போ அவ நேத்து பண்ணது தப்பு இல்லையா? ஆமா, அவன் கூட தான் வண்டியில போனன்னு எவ்வளவு தைரியமா சொன்னான். அது தப்பு இல்லையா? நீங்க எல்லாரும் அவளை சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போயிருக்காப்பா. அதுவும் திட்டம் போட்டு. ஆமா, அப்படி செஞ்சா பரவாயில்லையா? டேய் டேய், நீங்க மலரை பத்தி சொன்னது வேற, இன்னைக்கு வேற என்னமோ பேசுறீங்க. அவ நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நேத்து அவ்வளவு உறுதியா சொன்னீங்க. அவ அந்த தப்ப பண்ணலன்னதும் எப்படியாவது நேத்து அவ செஞ்சது தப்புன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, அவ மேல எப்படி தப்பு சொல்லலான்னு யோசிக்காதீங்க. அப்புறம் எல்லாமே தப்பாதான் தெரியும். உமாவோட அப்பா சொன்னாரு, நீங்க கண்ணை மூடிட்டு அவளை நம்புறீங்க. நாம பயப்படுற மாதிரியே அவ அந்த மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்பவும் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பாரு. அதை கேட்டுட்டு மலர் ரொம்ப நல்லவன்னு அப்பா சர்டிபிகேட் கொடுப்பாரு. அவ்வளவுதான். ஆமாண்டா, இப்பவும் கொடுப்பண்டா. என் மலர் மாதிரி தங்கமான பொண்ணு எங்கேயுமே கிடையாது. அதானே, அவ என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. இப்படியே நம்பிக்கிட்டே இருங்கப்பா. நம்புவேன்டா. அவ யாரு? என் பொண்ணுடா. அவளை பத்தி பேச இங்க யாருக்குமே தகுதி இல்ல. அவ துடுக்கா பேசுவா, ஆனா அதுல எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும். உங்களை மாதிரி எடுத்தோம் கவுத்தன்னு எதையும் யோசிக்காம செய்ய மாட்டா. எந்த காலத்திலையும் என் பொண்ணு தலைகுனிய வைக்கிற மாதிரி ஒரு காரியமும் செய்ய மாட்டா. நான் அப்படி வளர்க்கலடா அவளை. சரி, அவ செஞ்சது தப்பு தப்புன்னு பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க செஞ்ச தப்ப பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. நாங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணோம்? அதானே, வயசானவங்கன்னு கூட பார்க்காம சம்மந்தியோட சேர்ந்துக்கிட்டு பாண்டியோட அம்மாவையும் அப்பாவையும் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சிட்டீங்களாடா. அதைத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் போய் வாபஸ் வாங்கியாச்சுல்ல, அப்புறம் என்ன? வாபஸ் வாங்கிட்டா அவங்க பட்ட கஷ்டம்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? பாவம்டா அவங்க. அட நீ வேற, அதெல்லாம் யோசிக்க இவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு சீதா? என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாங்க. அப்போதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நிச்சயமா கேட்க தான் போறோம். நாம மட்டும் இல்ல, ராஜாவையும் ரவியும் கூட்டு போய் கேட்கிறோம்.
என்னது நாங்களா? நாங்க எதுக்கு அந்த பரதேசி பையங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? ஏய், வார்த்தையை பார்த்து பேசுடா. நீங்க தானே இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அப்ப நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அப்பா, மாமாட்ட பேசினப்போ அவர் சொன்னது சரின்னு எங்களுக்கு பட்டுச்சு, அதனால அப்படி செஞ்சோம். அது அப்படியே முடிஞ்சு போச்சு, அதோட அதை விட்டுருங்க. அதெல்லாம் விட முடியாது. நீங்க 2 பேரும் என் கூட வர்றீங்க. நாம போய் மன்னிப்பு கேட்டு வர்றோம். அப்பா. மாமா. என்னம்மா, நீயும் உமாவும் கூட வர்றீங்களா? சரிம்மா, கிளம்பலாம். எல்லாரும் வாங்க. அப்பா, அதெல்லாம் தேவையில்லைப்பா. டேய் வாடா. அப்பா, டேய் வாடா. டேய் என்னடா இவரு?